ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்லி ஸ்டோரிங்கிற ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியை ஒன்லைன்ல சொல்லணும்னா, நேஹா கௌதம்ங்கிற ரெண்டு பேரு சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிடுறாங்க. அந்த நேரம் அந்த பொண்ணுடைய மாமா பையன், சொந்த தாய் மாமனுடைய பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனையும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நேஹாவை லவ் பண்ணியிருக்கான். என்னதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நேஹா மட்டும் அந்த பையனோட ஞாபகத்திலே இருக்கா. காரணம், இவன் லவ்ங்கிற பேர்ல தினமும் இந்த பொண்ணை போட்டு செக்ஸ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால அந்த டார்ச்சரை தாங்க முடியல, இவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப இவன் கோவப்பட்டு இந்த பொண்ணை போட்டு அடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஆளையே காணும். ஸோ இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா இல்ல இவன் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கானா? அதே மாதிரி இந்த பொண்ணுடைய எக்ஸ் லவர் இருக்கான் இல்லையா கௌதம், அவனையுமே ஆளை காணும். ஸோ ரெண்டு பேரும் கிடைச்சாங்களா இல்லையா? மூவி ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் சீனை தான் காட்டுறாங்க. அந்த கிரைம் சீன்ல அந்த வீடு முழுக்க ரத்த வெள்ளமா இருக்கு. அந்த ரத்த வெள்ளத்துல ஒரு பையன் மட்டும் இருக்கான். அவன் மேலேயும் பாத்தீங்கன்னா பயங்கர ரத்தமா இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணி வெளில கூட்டிட்டு வராங்க. ஏன்னு பார்த்தா ஒய்ஃப் அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டதா சொல்லி வெளில கூட்டிட்டு வராங்க. இவன் பேர் தான் கார்த்திக். இந்த ஸ்டோரியோடைய வில்லனே இவன் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. பிரசன்ட் டேவ்ல பாத்தீங்கன்னா நேஹாவும் கார்த்திக்கும் ஒன்னா இருக்காங்க. அப்ப கார்த்திக் என்ன சொல்றான்னா, இந்த தாலி தான் நமக்குள்ள இந்த செக்ஸ் நடத்துதுன்னா இந்த தாலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாலியை கிஸ் பண்றான். மறுநாள் நம்ம நேஹாவை காலேஜ்ல காட்டுறாங்க. நேஹா பாத்தீங்கன்னா காலேஜ்ல லெக்சரரா இருக்கா. அவளுடைய ஒர்க்கை அவள் பார்த்துட்டு இருக்கும் போது சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாள். அதை பண்ணிட்டு இருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறான்னா, எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் அவங்ககிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தேனே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறா. இவளும் அவள் கேட்ட அமௌண்ட்டை கொடுக்குறா. என்னுடைய லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்றேனேடி, நீ மட்டும் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நேஹாவோட ஃப்ரெண்டு நேஹா கிட்ட கேட்குறா. இப்போ நேஹாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு நேஹாவுடைய போட்டோவே தான் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அசிங்கமா பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க பொண்டாட்டிய பாக்குற மாதிரி ஒரு மாதிரி எனி டைமும் அந்த மைண்ட் செட்லயே இருந்துகிட்டு இருக்கான். எப்படி இவட அபியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப கூட ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். 24 ஹவர்ஸும் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் அவங்கள ஹெச்ஆர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட, ஹெச்ஆர் வந்து இவங்களுக்கு மெமோ கொடுக்குற அளவுக்கு கோவத்துல இருக்காங்க போல. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதை பாத்தியான்னு சொல்லி கேட்டா, தெரியலங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டே இருக்கான். அப்ப என்னதான்டா தெரியும்னு சொல்லி கேட்டா, அவன் ஒரு வீடியோவை காட்டுறான். இது மட்டும்தான் மேடம் தெரியுங்கிற மாதிரி. ஹெச்ஆரும் அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு சின்ன பையனும் ஒன்னா இருக்கிறத இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த தெனாவட்டுல தான் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கான். சோ அதனால அந்த பொண்ணு இவனை ஒண்ணும் பண்ணாம விட்டுறா. இப்ப பார்ல காட்டுறாங்க. பார்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த கண்ணாப்பின்னா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த பொண்ணுங்கெல்லாம் கார்த்திகிட்ட வந்து ஆடிட்டு இருக்க. அவன் ஓங்கி ஒரே அற விட்டுறான். என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா, நான் என் பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கேன்டா, என் பொண்டாட்டி தவிர நான் யாரையும் தொட மாட்டேன்டாங்கிறான். நீ நல்லவனா இல்ல கெட்டவனாங்கிற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நேஹா வழக்கம் போல அவனுடைய ஆர்ட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிற வேலைக்காரியும் நான் வேலை முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப அங்க இருந்துகிட்டு நேஹான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா வந்து நேஹா காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி இருந்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நைட்டு நீ தனியா தூங்கலாம், இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சனா இன்னைக்கு நைட்டு தனி ரூம்ல நீ தனியா தூங்கலான்னதும் வேகமா நேஹா எழுந்து ஓடி வந்து எங்கடா ஆஸ்ட்ரே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறா. ஏன்னா ஆஸ்ட்ரே தான் இவன் கேட்கறதுக்காக நேஹாவை கூப்பிட்டுருப்பான். ஸோ ஆஸ்ட்ரேவை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கையில எடுக்க போற நேரம் இவன் போயிட்டு அவ கையை பிடிச்சு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றான். அவ கையில இருக்கிற டேட்டூல நேஹா கௌதம்னு சொல்லிட்டு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய பேரை பச்சை குத்தி இருக்கா. ஸோ அதை பார்த்தவன் அதுலயே சூடு வைக்கிறான். இந்த மாதிரி தினமும் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும்னு யோசிச்சு டார்ச்சர் பண்றான். ஸோ இந்த இடத்துல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல நேஹாவும் கௌதமும் தான் டெய்லியும் ஸ்கூலுக்கு ஒன்னா போறாங்க வராங்க. அவங்களுடைய உலகம் ரொம்பவே சின்னது. கௌதமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி, அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஆனா நம்ம நேஹாவுக்கு அப்படி கிடையாது. பாட்டி மட்டும்தான்.
ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா அந்த பாட்டியுமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேஹாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப பிரசன்ட்டுக்கு வராங்க. பாத்தீங்கன்னா நம்ம நேஹா காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரி தோசை சுட்டுக்கிட்டு இருக்க, நேஹா எனக்கு தோசை தான் வேணுங்கிறா. இவங்களும் நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கமான்னு சொல்ல, என்னது சீக்கிரம் கொடுக்க மாட்டியாடின்னு போட்டுட்டு அந்த வேலைக்காரியை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனே தோசையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். மறுபடியும் வேலைக்காரி இன்னொரு தோசையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய சைக்கோயிசத்தை ஆரம்பிக்கிறான். என்ன கேக்குறான்னா, எனக்கு என்னடி குறைச்ச, வெள்ளையா ஹைட்டா வெயிட்டா நல்லா தானடி இருக்கேன், நல்ல வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், உன்னை நல்லா வச்சிருக்கேன், அப்புறம் ஏன்டி என்ன பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேள்வி கேட்கறான். சோ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம ஆள் என்ன பண்றாங்கன்னா, நேஹா அப்படியே வெளில கிளம்பி வராங்க. ஆட்டோ பிடிக்கலான்னு போகும்போது அந்த பக்கமா வந்த கார்த்திகே நான் உன்னை டிராப் பண்றாமான்னு கூப்பிடுறான். இல்ல நான் போய்க்கிறேன்னு சொன்னாலும் கேட்காம டார்ச்சர் பண்ணி அந்த கார்ல ஏத்திட்டு வரான். ஏத்திட்டு வந்தவன் என்ன பண்றான்னா, எங்கேயோ யாரையோ பாக்குற மாதிரி, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த பொண்ணுங்கிற மாதிரி அப்படியே டாப் டு பாட்டம் அந்த கார்ல வச்சுட்டு இந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் இவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ காரை கொண்டு போய் அவங்க காலேஜ்ல நிறுத்த நேஹா இறங்கலான்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை கழட்டுறாங்க. இறங்கலான்னு வெளில டோர் ஓபன் பண்ணும்போது டோரை இழுத்து சாதி இவங்களை உள்ள வச்சு அதே இடத்துல செக்ஷுவலி அபியூஸ் பண்றான். அதுவும் காலேஜ் பார்க்கிங்ல இவங்க ஒரு லெக்சரா இருக்கிற அந்த காலேஜ்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் காரை விட்டு கீழே இறங்கின நம்ம நேஹாவை பாத்தீங்கன்னா ரொம்பவே நடக்க முடியாம தட்டு மாதிரி நடக்கிறாங்க. அப்படியே ஸ்டாஃப் ரூமே கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க. இவங்க காதலியே வாங்கல போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்கலாமேன்னு வந்து டோர் ஓபன் பண்ணா டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கார்த்திக் தினம் எனக்கு நரகத்தை காட்டுறாண்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. வீட்டுக்கு நேஹா வராங்க. வந்தவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல கௌதமும் இவங்களும் எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கிறத பத்தி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ மாமா வீட்டுல வந்து இருந்திருக்கா, தாய் மாமா வீட்டுல. சோ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அத்தையை பாருமா, விளக்கேத்துமா, சாமி கும்பிடுமான்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடு இனிமே உன்னோடையது, நீ ஏன் மருமகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுலதான் இவனுடைய லைஃப் ஓடி இருக்கு. ஆனாலும் கௌதமுக்கு இங்க இருந்து கால் பண்ணி தினமும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய பொண்ணு ஆகிற வரைக்குமே, காலேஜ் எல்லாம் முடிக்கிற வரைக்குமே 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது இடையில கொஞ்சம் கேப் விட்டுறான். கௌதம் பேச மாட்டேங்கிறான். மறுபடியும் ஒரு நாள் போன் பண்ணும்போது பேசுறான். அப்ப பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா பின்னாடி வந்து நிக்கிறான். என்னடான்னு சொல்லி கேட்டா, எங்க அப்பாவுக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம். இனிமே இங்கதான் நாம 2 பேரும் அடிக்கடி பாத்துக்கலாங்கிற மாதிரி கௌதம் சொல்றான். 2 பேரும் அப்புறம் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, சுத்துறாங்க, ஹாப்பியா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அவங்க மாமா வீட்டு வாசல்லே வந்து கௌதம் டிரா பண்ணிட்டு போறான். இப்ப நம்ம நேஹா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க அந்த சைக்கோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த சைக்கோ என்ன பண்றான்னா, பேக் அப்படியே அழகா எடுத்து வச்சுட்டு இவ்வளவு ரசிக்கிறானாமா. பக்கத்திலேயே போய் உட்காந்துட்டு ரசிக்க இவங்க எழுந்துடுறாங்க. எழுந்ததும் பாத்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா பாரு, சாப்பிடுன்னு கொடுத்தா நேஹா சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டு நொறுக்கிட்டு, ஏண்டி நான் கொடுத்த சாப்பிட மாட்டியாடின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறான். அப்புறம் அழுகுறான், லூசு மாதிரி நடந்துக்கிறான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் லவ் உனக்கு புரியலையா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமான்னு சொல்றான். அப்ப நம்ம நேஹா, யாரு நீ லவ் பண்றியா, நீ என்ன லவ் பண்றியா, உன் மேல எவ்வளவுக்கடா லவ் வரும், நாய்க்கு கூட உன் மேல லவ் வராதலான்னு சொல்லிட்டு அசிங்க மாத்திட்ட. இப்ப 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது. அதுல இவன் சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். லவ் யூ சொல்லுன்னு சொல்லி கேட்க, நான் சொல்ல மாட்டேன், இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறான். அவன் மண்டையிலேயே கிளாஸ் எல்லாம் அடிச்சுக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நேஹா மயங்கி விழுந்துடுறா. டாக்டரை கூட்டிட்டு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து சரி பண்றாங்க. இப்ப ஒரு 10 மணி ஆகுது. அந்த நேரம் வெளில ஏதோ சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு நேஹா எழுந்து போய் பாக்குறா. பயங்கர ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னடான்னு பார்த்தா பணத்தெல்லாம் எரிக்கிற மாதிரி கட்டையை வீட்டுக்குள்ளேயே அடுக்கி வச்சிருக்கான். அது மேல பெட்ரோலை ஊத்தி அவன் பாட்டுக்கு கொளுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீ மட்டும் என்ன லவ் பண்றன்னு சொல்லல, அவ்வளவுதாங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணி வேற வழியே இல்லாம அவன் செத்து போயிடுவான்னு பயந்துகிட்டு நேஹா ஐ லவ் யூ சொல்றான். இப்படியே தினம் அவ வாழ்க்கை நரகமா மாறிடுது. பயந்து தான் ஒரு நாளும் எழுந்திருக்கிறது, தூங்க போறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஒரு நாளே
காலேஜ் போறா. காலேஜ் போகும்போது அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் போறா. கோவிலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போனவளுக்கு மேல கௌதம் இருக்க மாதிரி தெரியுது. கௌதம் கௌதம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு தேடுறாங்க. அப்ப அங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்டு கௌதம், இந்த மாதிரி நாங்க லவ் பண்ணோம், எங்க மாமா வீட்டுக்கு நான் வந்துட்டேங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னவ அவங்க மாமா வீட்டுல தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருந்திருக்கு. அதை இப்பதான் சொல்றா. என்னன்னு பார்த்தா மாமாவோட பையன் தான் இந்த கார்த்திக். சோ மாமா வீட்டுக்கு வந்ததும் இவனுடைய டார்ச்சரு பயங்கரமா ஆயிடுச்சு நம்ம நேகாவுக்கு. நேகா நேகா நேகான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் நம்ம நேகாவை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். செக்ஷுவல் டார்ச்சரை இப்ப எப்படி கொடுக்குறானோ இதே மாதிரி அப்பயும் கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கையை அறுத்துக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா இப்பதான் காட்டுறாங்க, சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் இவ இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த கார்த்திக் அப்பவே சைக்கோவா தான் இருந்திருக்கான். அவங்க அப்பா அவருக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பொம்மை கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேஹா போறா. அந்த பொம்மையை பிடிங்கிட்டு அதுக்கு ஒரு பொட்டுலாம் வச்சுட்டு நம்ம கார்த்திகிட்ட நல்லா பேசவும் கார்த்திக் இப்போ நேஹா பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ சின்ன வயசுல இருந்தே நேஹா நேஹா நேஹான்னு நேஹாவே பார்த்துட்டு நேஹாவே லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி திருநங்கை மாதிரி நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவ குனிஞ்சா எங்க பாக்கலாம், நிமிந்தா எங்க பாக்கலாங்கிற மாதிரி அவளை தப்பா பாக்குறதையே வேலையா வச்சுட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் நைட்டு கௌதம் கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனான் இல்லையா, அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்குன்னா நேஹாவோட மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா கௌதமும் நேஹாவும் அந்த வாசல்ல இறங்கி வரும்போது கௌதம் கூப்பிட்டு நேஹா கிட்ட ஒரு ஹக் வாங்கியிருப்பான், ஒரு கிஸ் வாங்கியிருப்பான். சோ இதை பார்த்த கார்த்திக் அதை வீடியோ எடுத்து வச்சு இப்ப நேஹாவுக்கு அனுப்பிட்டான். சோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கூட பார்த்தா இவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பின்னாடி இருந்துகிட்டு நேஹா நேஹான்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி கூப்பிட்டு இருக்கான். சோ அப்பயுமே இவன் என்ன சொல்றான்னா அப்பதான் முக்கியமான பிளாஷ்பேக்கை இவன் சொல்றான். சோ இப்ப இவன் கௌதம் வந்து டிராப் பண்ணிட்டு போனான் இல்லையா, பின்னாடியே போனா நம்ம கார்த்திக் பாத்தீங்கன்னா அவன் டேப்லெட் வாங்கிட்டு வெளில வரும்போது போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னே தெரியாம கௌதம் இவங்கிட்ட அடி வாங்கி இருந்திருக்கான். இப்ப வச்சும் ஜஸ்ட் அடிச்சேன் அவ்வளவுதான். ஒருவேளை நீ திரும்பவும் கௌதம் பின்னாடி போனன்னு வச்சுக்கேன், அவனை கண்டிப்பா கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நீ அவனை சுடுகாட்டுலதான் பார்க்க வேண்டியது வரும். இதெல்லாம் நடக்கணுமா நேஹா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? அப்பெல்லாம் விடக்கூடாது சரியா? நீ இனிமே எனக்கு மட்டும்தான். எங்க அப்பா என்னைக்கு உன்னை என் பொண்டாட்டின்னு சொன்னாரோ அன்னையில இருந்து நீ எனக்கு, நான் உனக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளார உட்கார வச்சுட்டு வெளில வந்து உட்காந்துக்கிறான். நான் நேஹா நேஹான்னு கூட போதெல்லாம் ஊன்னு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவ்வளோ பயத்திலையும் அழுதுகிட்டே நம்ம நேஹா இவன் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அத்தனை தடவையும் ஊன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. இப்ப இவங்க மாமா எங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கேப்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வீட்டுக்கு வந்தது அவங்க அப்பா பதறி அடிச்சுட்டு வராரு, நேஹா எங்கடான்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ள வந்த கார்த்தியுமே என்ன பண்றான்னா அவங்க அப்பா கழுத்துல கத்திய வச்சு, நீ என்ன சொன்ன, என் பொண்டாட்டின்னு சொன்னியா இல்லையா? இப்ப அவ என்ன தெரியுமா சொல்றா, கௌதம தான் புருஷன் சொல்றா. வெளில 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஒருவேளை இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு உன்னை குத்தி கொன்னுடுவாங்கிற மாதிரி அவங்க அப்பாவை மிரட்டுறான். சோ அவன் போனதுக்கு அப்புறம் நேஹாவை கூப்பிட்டு அவங்க மாமா கேக்குறாரு. நேஹாவும் ஆமா நான் கௌதம தான் லவ் பண்றேன்னு சொல்ல, இப்ப இவங்க மாமா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காரணம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. இவன் சின்ன வயசுலேருந்து தனிமையிலே இருந்ததுனால இவன் ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி ஆயிட்டான். முத இவன் பேசினதே பாத்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் கிட்ட தான், அந்த கேல் பொம்மை ஒன்று வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொம்மை கிட்ட தான் பேசுறது சோறு ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கான். டாக்டர் கிட்ட கூட்டு போய் கேட்டதுக்கு இவன் தனிமையிலே இருந்ததுதான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம நேஹா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு நேஹா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். ஸோ நீனு அம்மா உன்னால மட்டும்தாம்மா இதை சரி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ எல்லா பக்கமும் நமக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நேஹாவும் அவள் கையை அறுத்துக்கிட்டு சாகலான்னு போறா. அப்படி போகும்போது அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அங்கேயுமே ஓடி வந்த கார்த்திக் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். ஏன் நேஹாவுக்கு ஊசியை வலிக்காம போடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற சாமி கிட்ட ப்ரே பண்ற மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற டாக்டர் நர்ஸையும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கீங்கன்னு சொல்லி மிரட்டி ஒரு பெரிய அலப்பறையே பண்ணி விட்டுறான். இப்ப அங்கேருந்து தப்பிச்சு நம்ம நேஹா வீட்டுக்கு ஓடி வரா. அவ வீட்டுக்கு இல்ல கௌதம் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா வீட்டுல யாரையுமே காணோம். போன் பண்ணாலும் கௌதம் எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது கார்த்தி தான் வந்து கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு அவளை போட்டு அடின்னு அடிச்சு கொல்ல போறான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவையும் அடிச்சு கொல்ல போறான். காரணம் என்னன்னா, எனக்கு இவ கிடைக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நேஹாவும் சரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்படிதான் இந்த மேரேஜ் இந்த சைக்கோ கூட நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதான் அவன் ஃப்ரெண்டுமே ரொம்ப ஃபீல் பண்றா. சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இவன் எப்படா வீட்டுக்கு வருவாங்கிற மாதிரி அவன் இருந்திருப்பான் போல. இவன் டோரை ஓபன் பண்ணது
சொன்னதுமே டிஷர்ட்டை கட்டிட்டு ஓடி வரான் இவளை ஹக் பண்றதுக்கு. இவன் வாழ்க்கையில வேற எதுக்குமே இடம் கிடையாது, செக்ஸ் செக்ஸ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் லைஃப் ஃபுல்லா அதே தான் இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் வந்து ஹக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு கிட்ட வந்த என்னை தொட்ட நான் செத்துருவாங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஐயோ செத்துருவியான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இவனும் பின்னாடி போயிடுறான். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாவுமே இப்படியே போகுது. இவன் தொடவே இல்லை, பயந்துகிட்டு அந்த சோஃபாவிலேயே உட்காந்துருக்கான். இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு தொடாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு அழுவுறான் பைத்தியம் மாதிரி. ஸோ மறுநாள் ஆகுது, பார்த்தா வேலைக்காரி வீட்டுக்கு வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நேஹாவை ஆளை காணோம். எங்க நேஹா எங்க நேஹான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். காலேஜுக்கு போறான், அவ போற எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கறான், எங்கேயுமே காணோம். அவன் ஃப்ரெண்டையும் கேட்க பார்க்கறான், அங்கேயுமே காணோம். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதை இதையும் போட்டு உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது. அவனுக்கு எப்படி சொல்றது, சரக்கு இல்லைன்னா கை நடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நேஹா இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டான். இந்த மாதிரி அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. வெறி கொண்டவன் என்ன பண்றான்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான். எப்ப பார்த்தாலும் குடிக்கிறான் குடிச்சுக்கிட்டே இருக்கான். மறுநாள் அந்த வீட்டுடைய வேலைக்காரி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. தூரத்துல இருந்து பார்த்தவனுக்கு ரொம்ப நாளா நேஹா கூட ஒன்னா இல்லாதனால இவனுக்கு ஒரு மாதிரி மூடாயிடுது. ஸோ வேலைக்காரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேலைக்காரி கூட இப்ப தப்பா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவளையுமே அடிச்சு துரத்தி விட்டுறான். அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறான், நொறுக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் முன்னாடி சின்ன வயசுல வச்சிருந்தாலே ஒரு பொம்மை, அந்த பொம்மை கிடைக்குது. அதை வச்சு அதை நேஹான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பேக் சைடு குத்துறது, தூக்கு மாட்டி தொங்க விடுறது, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். ஒரு பொம்மையவே எப்படி டார்ச்சர் பண்ணுறான் பாருங்க. அந்த நேரம் நேஹா வீட்டுக்கு வரா, அதுவும் பேகோட வரா. எங்கே நேஹா போனேன் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நேஹாங்கிற மாதிரி கேட்டு 2 பேருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையோட எண்டில் என்ன ஆகுதுன்னா, நேஹாவை ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுவும் கையில் வச்சுருக்கிற பாட்டிலாலேயே அவள் தலையில் அடிச்சிடறான். இதில் அவள் மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ரத்தமாயிடுது. ரத்த வெள்ளத்தில் இருந்த அவளை தரன்னு அந்த தரையில போட்டு இழுத்துக்கிட்டே வரான். அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா அவங்க அபார்ட்மெண்ட்ல ஒரே சவுண்டா கேக்குது. அதுவும் நேஹா சவுண்டு அதிகமா இருக்கு. அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றது, அபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பிளாட்ல என்னமோ பயங்கர சவுண்டு கேக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கர சண்டைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் நேஹா எங்கன்னு தேடி பாக்குறாங்க. நேஹாவை மட்டும் காணோம். போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு விசாரிக்கும் போதும் நேஹா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்ககிட்ட ஒரு நேஹா போட்டோவை காட்டி கேட்க, அந்த நேரம் அந்த போட்டோ கிழிஞ்சிருது. என் பொட்டாட்டி போட்டோவை கிழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் போட்டு அடிச்சு முறுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஒரு லேடி எஸ்ஐ என்ன பண்றாங்கன்னா, இந்த போட்டோவுக்கு தானடா, இதுக்கு தானடா அப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்கள போட்டு அடிச்சிடறான். அவங்க கண்ணத்துல இவன் கையே பதிஞ்சிருது. ஸோ நேஹாவோட போட்டோவை அவங்க கசக்கி தூக்கி போடுறாங்க. அந்த கடுப்பு மேல அவங்கள போட்டு அடிக்க, எஸ்ஐவே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு 2 பக்கமா ஹேண்ட் கேப் போட்டு பயங்கரமா போட்டு நாட்டுச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப அந்த எஸ்ஐ போயிட்டு எல்லார் வீட்லயும் விசாரிக்கிறாங்க. முக்கியமா அந்த வீட்டு வேலைக்காரி, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அப்பா, ஆபீஸ் கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இவன் மேலதான் தப்பு சொல்றாங்க. கண்டிப்பா இவன் நேஹாவை கொன்னுருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நேஹாவோட பாடியோ நேஹாவோ கிடைக்கல. சோ கோர்ட்ல கொண்டு போயிட்டு இவனை விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இவன் ஒரு சைக்கோபாத்துங்கிறது, மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது தெரியுது. ஸோ அதனால இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. அங்க இப்ப இவன் வீல் சேர்ல உட்காந்துருக்கான். அப்ப கீழே ஒரு நர்ஸ் குனிகிறாங்க. அப்ப இவன் தப்பா பாக்குறது அவங்களுக்கு தெரியுது. இந்த நிலைமையிலயும் உன்னோட இது மாறுதடான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க தூரத்துல ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருந்தாங்க இல்லையா, அந்த எஸ்ஐ தான் வராங்க. உனக்கு இந்த ஸ்டோரியில தெரிஞ்சது 3 பேரு தான், நீ, நேஹா, கௌதம். ஆனா உனக்கு தெரியாம 4வதா ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த எஸ்ஐ தான். இந்த எஸ்ஐ யாருன்னு சொல்லி பார்த்தா கௌதமுடைய ஃப்ரெண்டு. சோ நேஹாவை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணாங்க. நான் எஸ்ஐ ட்ரைனிங்க்கு போறதுக்கு முன்னாடி நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் திரும்பி வந்து பார்த்தா நேஹாவை காணும், கௌதம் மட்டும் தனியா இருந்தான். என்னன்னு சொல்லி கேட்கும் போது நேஹாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. சோ நாங்க 2 பேரும் நேஹாவை மீட் பண்ணணும்னு நினைச்சோம். நானும் கௌதமும் போயிட்டு நேஹாவை மீட் பண்ணும் போதுதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. நீ அவளுக்கு நரகத்தை காட்டிக்கிட்டு இருக்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அதனாலதான் இப்படி ஒரு பிளானை போட்டோம்னு சொல்லிட்டு இப்ப பிளானை பத்தி சொல்றாங்க. நேஹாவை கொஞ்ச
கொஞ்ச நாள் வெளில இருக்க வச்சதும் இவங்க தான். அதனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சதும் உண்மை. ரொம்ப நாள் கழிச்சு நேஹா வந்ததும் இவனோட மொத்த வெறியையும் காட்டினதும் உண்மை. இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணது இந்த எஸ்ஐ தான். ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே இவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டான். அந்த சொந்தக்காரங்க கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க. இவன் இல்லைனாலுமே, அதாவது இவன் இல்லைனாலுமே நேஹாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ். ஏன்னா இவனுடைய மென்டல் இல்னஸை புரிஞ்சுக்கிட்டு இவன் இல்லைனா கூட தரலாங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குதான். ஸோ அதை வச்சு அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி இப்போ கௌதமும் நேஹாவும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. பார்த்தா நேஹா அதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அவ்வளோ ஹாப்பியாக நேஹாவை இவனே பார்த்தது கிடையாது. ஸோ கடைசியாக என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நாம் யாரை விரும்புகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளை யார் விரும்புகிறாங்கங்கிறது தான் முக்கியம். நம்ம விரும்புகிறவங்களாம் அடைஞ்சே தீரணும்னா இந்த உலகத்தில் நம்ம எத்தனை பேர் அடையணும்னு தெரியுமா? ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு உன் லைஃப்பை பாரு, அவள் லைஃப்பை பார்க்கட்டும்னு சொன்னதும் இவனும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அந்த நேரம் கீழே ஒரு டாய்ஸ் கிடக்கு, இவன் சின்ன வயசில் வச்சு விளையாண்ட அதே டாய்ஸ் மாதிரி. ஸோ மறுபடியும் இவன் சின்ன வயசுல எப்படி தனிமையில் அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்போ அந்த பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறான். இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மூவில மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.